சீலைக்காரி அம்மன் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வழிபடப்படும் ஒரு கிராம தேவதையாக உள்ளார். அன்னை சீலைக்காரி அம்மன் தொடர்பான புராணக் கதைகள் பல உள்ளன. அவற்றில் பொதுவாக கூறப்படுவது, பழங்காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பராமரிப்பான, நேர்மையான பெண் இருந்தார். அவர் கிராம மக்களுக்கு உதவியும் தர்மங்களையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் சில பொல்லாத மனிதர்கள் அவள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறி அவளை தவறாக குற்றம் சுமத்தியதால் அவள் கடும் துயரமடைந்தார். இறுதியாக அவள் தன் உயிரை நீக்கிக் கொண்டதாகவும் பின்னர் தெய்வீக சக்தியாகி கிராம மக்களை பாதுகாக்க அம்மனாக மாறினார் என்பதுதான் முக்கியமான கதை. சில இடங்களில் சீலைக்காரி அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த தேவி, மக்களின் நோய்களை நீக்கும் தெய்வமாக விளங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை, மதுரை, திருச்சி போன்ற பகுதிகளில் சீலைக்காரி அம்மன் கோவில்கள் உள்ளன. அம்மனை வணங்கினால் குடும்பத்திற்கும் வாழ்விற்கும் நல்லதை செய்வாள் என்று நம்பப்படுகிறது.